டப்பா பாட்டுக்கு சாமி வந்தது இந்த ஊர்ல தான்டா பார்த்திருக்கேன். ஏய் ஏய் சுடுகாட்டு முண்டை யாரு சொல்லிரு. விழுந்து விழுந்து சிரிக்குதுல என்ன? இந்த பாட்டுக்கு சாமி ஈரல வரும் உனக்கு. பூமாலைக்கு எந்த சாமிடா வந்திருக்கு? முட்டை போடும் பெட்டை கோழிக்கு என்னைக்குடா சாமி வந்திருக்கு? ஏய் நொண்டி கருப்பு பேசாம உட்கார்ந்து. ஏய் இது வீரன் சரக்குடா. சாமியா இருக்காரு ஏன்டா இந்த திருத்திட்டு? அந்த சாமி தான் இந்த சாமியை பார்க்க தெரியுது. எந்த சாமியை பார்த்தாலும் சரி சாமியோட சொல்லி சரியா இருந்தா சரிதே. ஓ ஒண்ணுமில்ல தடவி காட்டுற. உனக்கு மேல ஒண்ணுமில்ல அங்கேயும் உள்ள ஒண்ணுமில்ல லூசு முண்டை. ஏமா அந்த தெருவில் தெரியாத அதெல்லாம் பத்திரப்படுத்தி நாங்க பீரோல லாக் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பெண் மகள் இவ்வளவு தூரத்துக்கு ராங்கா பேசுறிய ரப்பு தானே உனக்கு. ஒரு ஆண் மகன் இவ்வளவு வாய் அகராதியா பேசுறிய உனக்கு திமுரு தானே. என்ன உன் உடம்புறப்பு இருக்குன்னு நீ கொதிக்கிறியா? என் உடன்பரப்பு இருக்குன்றதுனாலதான் இவ்வளவு பேச்சு பேசுறேன். அப்படியா? எனக்கு ஒண்ணுன்னா முன்னாடி வந்து நிக்க மாட்டியானே. தங்கம் தங்கம் பவுக்குட்டி கேமரா காணான்னு போயிரும். இங்க பார் ஆள் நல்லா இருக்க லுக்கா இருக்க கோம்லி ஃபிகரா இருக்க. ஆனா வாய் ஒண்ணு சரியில்லை உனக்கு. பார்க்க அழகா இருக்க குடும்பத்தை ஆம்பளையா தெரியுற நல்ல ஒரு தொழிலாளியா தெரியுற. நீ உண்மையாலே நீ வந்து பொழைக்கணும்னு நினைச்சேன்னா பவதரணி கிட்ட மோதி வாக்காத. என்ன இல்ல என்ன என்னடா எனக்கு உனக்கு ஒரு வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்? எனக்கு பொழைக்க தெரியல உனக்கு பொழக்க தெரியல. நீ எதுக்கு பொழக்கணும்? பாத்துக்குருவோம். எதுக்கு பாக்க? என்னடி ரொம்ப என்னத்தடா பாக்க போற? என்ன நீ பவதார்னா உனக்கு என்னத்தான் நீ பாக்க போற? மேடை உடைக்க ஆள் கூட்டி வந்திருக்கா நான் கேக்குறேன். ஒரு பொம்பளை இப்படிலாம் நல்லா கேட்டுக்க. ஆம்பளை மாடு காலை வாரினா ஜல்லிக்கட்டுக்கு போகும்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லாம் பொட்டை மாடு காலை வாங்கினா நமக்கு செனக்கி விட போற அர்த்தம். யாரு சொன்னது? எந்த மாடை நீ செனக்கி விட போற? வாடி வாசல் அவுத்து விடுற மாடை வேணா நீ புடிச்சு போடலாம். இந்த மாட்டை புடிச்சு இந்த திமுலை நீ புடிச்சிட்டேன்னா நீ ஆம்பளை என்ன ஒத்துக்கிறேன்டா. எனக்கு என்னமோ வாடி வாசல தொங்கி இருப்பாங்களாட்டம் தெரியுது. போடாத என்ன இல்ல பிடிபடல மாடு யாருக்கு தெரியும்? நீ வெளியால குத்தியால மாட்டு எங்க அண்ணன் கோவப்பட்டுருச்சு. போப்பா பெரிய என்ன பெரிய ஆளு. நீ ஒரு பொம்பளை பிள்ளை ஆள் நாகரிகமா இருக்க. வாய சரியா பார்த்து பேசுக போதாரணி. ஆம்பளை போய் மரியாதையா பேச கத்துக்க தங்கராஜ். என்னமோ சொன்னீ படுக்க குத்து பவதாரணி. தண்டு சப்பி தங்கராஜ் வாடி ஓத்த மகளே. ஆண்வருக்கு எனக்கு சப்போர்ட் இருக்கிறதுக்கு என்ன இந்த கொம்பனால ஒண்ணு பண்ண முடியாது. கேட்டு பாரு. யாரு சொன்னா? யாருக்கு யார் வர்றான்னு கேட்டு பாரு. யாரு சொல்லணும்? நம்ம பக்கம் தானே பார். உன் புருஷங்கள பார். ஆமா இத்தனை புருஷனை நான் வச்சு என்ன பண்ணையா வச்சு நடத்த. என்ன மாதிரி பால் பண்ண நடத்தலாமா? வாய்ப்புல ராஜா சென்னை மைத்துல கூட பிடிக்காது. கற்ப பையன் அறுத்துட்டாங்க. நான் கேட்கிறேன் உனக்கு ஓ வர்க்கத்தை கேளு. யாராவது ஒரு இந்த இடத்துல எனக்கும் தங்க பப்புனுக்காரனுக்கும் போட்டின்னு வந்துருச்சு. என் பக்கம் நிக்கிற பெண்கள் எல்லாரும் கை தட்டுங்கத்தா. சும்மா தட்டுங்க. அம்பட்டு புருஷன் காசை போட்டு தள்ளுறதுக்கு எங்க நீ கேளு. சரி நான் உன் கை தட்டாங்கல்ல இப்ப அதே குறிப்பா கேட்பான். எத்தனை பேர் மாமியாரு கூட உட்காந்து நாடகம் பாக்குறதுக்கு கை தூக்க சொல்லு. ஒரு பொம்பளைய காணா. அங்க பாரு யாரு? என் குல தெய்வத்தை பாரு. ஆமா நீங்க ரெண்டு தான் ஓவியத்துக்கு நாடகம் பாக்குறீங்க. மிச்சம் ஓவியப்பிக்கு பாக்குதுங்க. அதாவது கையை தூக்க மாட்டோம். ஏன்னா மாமியார்ன்றது வந்து இன்னொரு அம்மாக்கு சமம். மேடம் வாய மூடுங்க. எந்த ஊரை பார்த்தாலும் மாமியார் சண்டை மருமக சண்டை. ஏதாவது நீ ஒத்த ஊர்ல மருமையின்னு மாமனார்னு அடிச்சுக்கிட்டான்னு பேர் இருக்கா? வராது. ஏன் நாங்க ஒரு சரக்க வாங்கி ஒரு கப்புல ஊத்தி ஒன்னா குடிப்போம். ஒரு சரக்க வாங்கி அடிச்சிட்டேன்னா ரெண்டு பேரும் ஒரே திட்ட போவீங்களா? யார்? நாங்க எதை வேணாலும் குடிப்போம். எதை வேணாலும் குடிப்பேன்னா என் மூத்திரத்தை குடிப்பியாடா? குடிப்போம். பொம்பளை மூத்திரத்துல மட்டும் போதை வருதுன்னு சொல்லட்டும். நாங்களாம் பாத்ரூம்லயே படுத்துக்குருவோம். எதுக்கு பாத்ரூம் கழுவி விடுறது? போதை ஏறா எதையும் விட மாட்டோம். அட இந்த பிள்ளைத குடிச்சிடாதடா விஷம். எனக்கு என்னமோ நீ குடிச்சு பார்த்தாலும் மாதிரி தெரியுது. ஓ அதுல போன மயிர் தானே முன்னாடி. பூரா புடிக்கிட்டாளுடா டான்ஸ் பிள்ளை பூரா. நீ ஓங்கி அடிச்சிருக்க மாட்டே. எத்தனை டான்ஸ் பூரா மணிமேகலை பவதாரணி ராதா செல்வி பூரா புடிக்கிட்டாளுங்க. பொம்பளையால்ட்டே தான் போவேன். போய் எதுக்கு பிரயோஜனம்? உனக்கு சப்போர்ட்டுக்கு பெட்டிக்கார் இருக்காரு. அப்ப பாப்பா வா. உன் கோட்டாவா என் கோட்டாவா எனக்கு எதிரி இப்ப இம்புட்டு பேர் சப்போர்ட் பண்ணி உனக்கு கை தட்டாங்கல்ல. வா பாத்துக்குருவோம். நீ என்னத்தை தகத்து வேண்டு பாப்பா. தங்கராஜ் என்ன ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லு சும்மா சொல்லு. ஒண்ணும் இல்ல சொல்லு. ரெண்டு பேரும் என்னத்த உட்காருது நீ சொல்லு. தங்கராஜன் ஆரம்பிச்ச சொல்லு. இல்லப்ப நீ யார்கிட்ட வேணாலும் போட்டி போடுறன்ற மாதிரி என்ற நீ போட்டி போட்டுக்கிட்டு இருக்காத. சரி ஏன்னா இது ஏன் ஊரு ஏன் மக்கள். சரி ஏன் வர்க்கம் ஏன் அண்ணே சொன்னாரு. உனக்காண்டி வெளிநாட்டுல வந்தேன் பவதாரணி 8 வருஷமா வருதுண்டாரு. பழனி மாமாக்காக அந்த ஊருக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கேன்.
எதுக்கு? யார் அந்த எங்க பழனி? பழனி மாமா மானத்தை காப்பாத்தணுமே. யார் அந்த பழனி? எங்க நீ தானே வெள்ளாட்டு இருந்தது? சரி, பேரெல்லாம் நல்லா இருக்கு, இவகிட்ட போகாத நக்கிருவா பஞ்சாமிரதத்தை. வேற மாதிரி சொல்லி தெரியுதுராட்ட. பழனிக்கு பஞ்சாமிரதமா ஃபேமஸ். அப்போ உன்னைய பார்க்க வெள்ளாட்டு வந்து நீ 8 வருஷமா வந்திருக்க இங்க. நீ 8 வருஷமா அந்த பூக்குளத்துக்கு. ஆமா, 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் சொல்றாருல. 8 வருஷத்துக்கு முன்னாடியா? 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒண்ணு இன்னைக்கு 8ஆவதா நான் நொட்டுறே. வா மோதி பாப்பான். வா இன்னைக்கு நொட்டுன்னு சொல்லி உன் பழனியா இல்ல எங்க திருப்பதியான்னு பாத்துருவோம். வா. என்னடா யாருக்கு சப்போர்ட்? நீ அவரை சப்பா விட்டு நீ வேடிக்கை வர. பழனிக்கு சப்போர்ட் பண்றியா எனக்கு சப்போர்ட் பண்றியா? அப்படி நீ அப்ப எனக்கு சகல வாழ்த்துக்கள் பாத்துக்கிறோம். உனக்கு அவர் 72வது புருஷன். ஆறு பழனியா? அடே அப்ப என்ன அவரை சப்போர்ட் பாக்குறியா? பழனிக்கு அவர் ஆப்போசிட்டா. அவன் லீவ்ல வந்திருக்கான்டா, மறுபடியும் வெளிநாடு போகணும்டா. ஏன்டா? அப்படியா? பாத்துக்கிருவோம். மோதி பார்க்கணும். என்ன மாமா போட்டி ஆரம்பம். பாத்துக்கிருவோம். அப்போ ஒரு பொம்பளை ராங் எடுத்து பேசுற. அப்ப இவ்வளவுக்கு ஆம்பளை பயம் இல்ல. உன் தொகுதியை பிரிச்சு வச்சுக்க. பெரியடா நீ வாடி வாடா கோத்தா மோன வாடா. நான் பாத்துறேன் கோத்தா மகள காலை ஒடிச்சு விடுறா. வாடா இவன் காலை ஒடிச்சா அவன் கோலை ஒடிச்சிருவாயா? வெரி ரெவடி முண்டை உனக்கு தெரியாது. ஏற்கனவே பாரக்கோளம் நம்ம முனியாண்டி பெட்டிக்காரன் ஊரு அங்க வச்சு கடிச்சு போட்டா அவனுக்கு தெரியாது. இப்போ கொஞ்சம் நீ கடிச்சேன்னு சொன்னா கொட்டு. ஏய் நான் இல்ல எவன்டா நீ சொல்ல மாட்ட தெரியும். கிளப்பிட்டுருக்கா மாமா. இப்ப போட்டி ஆரம்பம். ஹலோ எனிமி போறமல்ல பாத்துக்குறோம். என்ன நக்கரண்டு உங்க அண்ணன் சப்போர்ட் வீடியோ தெரியும். உனக்கு மட்டும் க்ளோஸ் வச்சு எடுப்பாப்லன்னு தெரியும். பாத்துக்குறோம். ராமு தள்ளி சும்மா பாட போறேன். குண்டியா கட்டுறாயா? குனிதம் ரீட் எடுத்தால சொருகுண்டு. எட்டுங்க மேலும் அடிங்க தாளும் இனிதான் நாட்டக பாடுற பாட்டு பாடுல போடு கேட்டாலாண்டா உடுபடுறாரு நாடு முன்னேற பாடுபடு எடுங்க மேளம் அடிங்க தாளம் ஓலிமா எப்படா பேசுறவா? சரி இது பழனி கிளப்பிட்ட கிளப்பா இருக்கு. என்னடா இன்னும் எதை கொண்டு அடிக்கிறவத்தான் மட்டும் இருந்து. நீ ஆம்பளையா நினைச்ச வேற மாதிரி இல்லடா இருக்க. யாரா இந்த திட்டீர்னு அடிக்கிறாயா? ஏய் இது ஒரு ஆள் நீ சமாளிக்க முடியாது. நானும் ஊட மாட வரவா? வேணாமா? பெட்டி வாசிக்க ராமதாஸ் வேணும் முடிக்கிட்டு உட்காந்து மண்டை மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு மண்டை மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட மேல ஓட்டு பொம்பளையாடா வெறி பிடிச்சி போய் திருடாடா. ஏலே முதுகுலத்தை நிப்பாட்டிட்டு இவளை ஊசி ஓட்டுதாண்டா தப்பு. இப்பத்தேன் பழனிக்கு இவளுக்கு இருக்க ஒத்துமை தெரிஞ்சு வச்சு. அவராது பழனியில போய் தான் நக்க விடுவாப்புல. இவன் பூக்குளத்தை நக்க விடுறா. ராமு பழனி ஓடி போயிட்டேன். ராமு வாட ஹெவியா இருக்கு ராமு. என்ன வேகமா அமுக்குறாயா மண்டைய பாத்துக்கடா. மோசமான இல்ல நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆடுவோம். கவட்ட பத்திரம் வச்சுக்க. கவட்டில வைவா. இல்ல இவ வாராட நான் கலட்டி மொத்தமா பிரிச்சுக்கல வச்சுட்டு வந்துட்டு. பாத்துக்கிறோம். அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறியா கொல்ல பேரு. அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறியா. கட்டுன பொண்டாட்டிய கம்பெடுத்து சாப்பிடுறியா. கட்டுன பொண்டாட்டிய கம்பெடுத்து சாப்பிடுறியா. அம்மா திரும்பட்டு கிருமா உனைய தொட்டா மட்டும் ஊட்டி கிருமா.
இவளை வச்சு மேய்க்க முடியாதுங்கிறத ஒரு புருஷனு வாக்கப்பட மாட்டேங்கிறாங்க. அப்படியா? கட்ட மாட்டேங்கிறாங்க. பிரச்சனை அவனை தனியா போட்டு 2 டஜன் புருஷன் வச்சிருக்கலாம்டா. என்னது 2 டஜன் புருஷன் வச்சிருக்கலாம். ஒரு லோடு வீட்டுல இறக்கி போட்டிருக்கா புருஷனுக்கு. ஆமா. ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு விஷயம் தெரியுமா? ராமதாஸ் இருக்கிற வரை எனக்கு புருஷன் இல்ல. ஏன்? ஒரு வயல அமைய மாட்டேன். ஏன்? நீதான் கொட்டைய கடிச்சிருக்கிய. ஆனா இவ டான்ஸாண்டி எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. பார்த்து நடந்துக்க. நீ சொல்லுவடா டே. நீ சொல்ல மாட்டேன்னு தெரியுமாடா? நீ ஒண்ணு சொல்ல ஆண்டு எக்ஸ்ட்ரா பட்டிங் போடுவா. அதனால பாப்பாவை நம்ம விசாரிப்போம். பாப்பா வாக்கு இந்த பிள்ளை. இதுக்கு பாப்பா தானே. அந்த சொல்லிட்டு இப்பதானே 2 டஜன் புருஷன் இருக்கேன்றேன் பாப்பாங்கற. இல்ல இது பாப்பா இல்ல. ஓ பாத்துருமா அடுக்காடி பாப்பாவை நம்ம சும்மா கூடாது. இந்த பூல கரம்பைய நம்ம அடுத்த போடுற விசாரிப்போம். ஓகே. தந்தானே தானனனே தன்னேனா தன்னே தன்னேனா தந்தானா தானனனா தன்னானா தந்தானா என்னமோ என்னமோ செவ்வந்தி பூ முடிச்ச சின்னப்பா ஏதி என்னப்பா சித்தா போய் எந்திரிச்ச சொல்லப்பா முத்து மல்லப்பா அட என்னமோ என்னமோ அட என்னவோ என்னவோ இந்த வர்ற கட்ட வண்டி கல்யாணி கலண்ட வண்டி. நீ எதுக்குடா தலை எதுக்குள்ள ஒரு எடுவட்ட நாயே? நீ எதுக்கு இப்படி அகத்தின கால அதுல உள்ள வந்துட்டேன். போஸ் கொடுத்தேன். கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி நாளும் தெரிஞ்ச வண்டி நாகரிகமான வண்டி. ஓட்ட வண்டி உடைய ஓட்டுடலாமா? நீ மாட்டிக்கிட்டா அடி ராமா ஒதுங்கி நிக்கிற காரு இதை உரசி விட்டது யாரு? ஒதுங்கி நிக்குது காரு காந்த பிடிக்கு வந்தது யாரு? ஒதுங்கி நிக்குது காரு இத புடிங்கி விட்டது யாரு? ஒதுங்கி நிக்குது காரு காந்த பிடிக்கு விட்டது யாரு? காத்தடிக்கும் பம்பு வண்டி நந்தரவா. என்னப்பா என்னைய ஊத்துறியா? பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி. பாண்டியன சுக்கனில பாசவச்ச ராஜாத்தி. பாசவச்ச ராஜாத்தி. ஊரான ஊருக்குள்ள ஊருக்குள்ளே அவர் வந்த ஆடி தேருக்குள்ள தேருக்குள்ளே மாலை தோல் மீது போட
சரி சும்மா விட மாட்டேன் மாமா. அடுத்த போட்டு ரெடி ஆகிட்டே இருக்கு. வழுக்குனாலும் விடாத. வழுக்க விட மாட்டேன். வழுக்கு தான் நல்லா இருக்கும். எடுத்து ஆடிக்கிட்டே இருப்பேன். இவ்வளவு ஆட விட்டாத்தான் காலையில ஊசி ஓட்டெல்லாம் சேரும். அப்படியா? அப்ப சரியா இருந்துன்றேன். நீங்க சொல்லி பாத்துக்கிறோம். கத்திரிக்கோள் காசு தந்து உத்தரவு போட்டிருக்கு. கட்டு ஜாக்கெட் மேலே 8 கட்டி பாடு. எதிர்பார்த்து பாட சொல்லி எவளேனும் ஆசைப்பட்டான். துட்ட போட்டு கேளுங்கிறேன். நானும் மெட்ட போட்டு பாடுகிறேன். சிரிக்கி ஒருத்தி சிங்கார பொருத்தி கலக்கி குலுக்கி கல்லாடும் பருத்தி வயசு பயலே வந்தால பொருத்தி கண்ணாலே அலையெடுத்து ராஜாவே பின்னாலே வரவழைத்து. உசர் கொடுத்து ஆடுறேன். கொஞ்சம் கைதட்டினா இன்னும் கிளாப்ஸ் எடுக்கல. அதனால அவ்வளோதான். வேற என்ன பெரியாக்க இந்த நீ ஆடுறிய பொம்பளைய சொன்னிய ஒரு சொன்னா கைதட்டல உனக்கு. நீ கேட்டு வாங்குவாங்களே. கேட்டு போறேன். வெத்தலைய போட்டேன்டி புத்தி கொஞ்சம் மாறுதடி. வெத்தலைய போட்டடி மாறுதடி. வெத்தலைய போட்டடி சத்து கொஞ்சம் ஏறுதடி. சத்து கொஞ்சம் ஏறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி. கேட்டனால வருது இந்த கைத்தட்டு. இல்ல தட்ட நினைக்கிறாங்க. மெய் மருந்து உட்காந்துருக்காங்க. வேற ஒண்ணு இல்ல. ஆமா, ஆட்டத்துல மெய் மறந்துட்டாங்க. நல்லா ரசிக்கிறாங்க. ரசிப்பு நம்ம பூக்குளத்தை பத்தி தெரியாதாங்க. அதனால அடுத்த பிட்ட கிளப்புவோமா? வழுக்குனாலும் விடக்கூடாது. சுரண்டி விட்டு வேலை பார்க்கணும். வலிக்கிட்டாலும் போனாலும் பரவாயில்ல. விடக்கூடாது. அதனால நம்ம அடுத்த பிட்ட கிளப்புவோமா? மாமா எனக்கு உறுதுணையா நீங்க தான். நான் மிஸ் ஆனா நீங்க மாட்டிருக்கு. நான் மாத்திக்கிறேன். நீ மட்டும் ஆளை மட்டும் ரெடி பண்ணி கொடு. நான் போய்க்கிறேன். வர வர என்ன கூலிச்சாமி ரேஞ்சு காக்கிட்டீங்க. ஆனா ஒரு ஆளு காசு கொடுக்குறீங்க இல்லையா? அதனால ஆனா மச்சாமி சேவி செருவாயா என்ன தரே ஐத்தானே நீ என்ன தரே என்ன தரே என்ன தரே. என்ன தம்பி பிடிக்குமா? பந்தான்
காலெல்லாம் நிக்க மாட்டேன்னு தானே. ஏற்கனவே புடவையில ஊசி ஏத்திருக்காங்க. ஆடு வேணாம். ஆ? ஆடாம விட மாட்டேன். விடாத. விட மாட்டேன். செத்தாலும் தல் மேடையிலே செத்துரு, பூக்குளம் மேடையிலேயே இல்ல. ஏய் இப்பதான் முடியாம கிடந்து வந்தேன். ஏன் அப்படி? உயிரை கொடுத்து திறமையை காமிங்கிறேன். அப்ப போலும்பா. முடியல. இப்படி முடி இருக்குல்ல அப்புறம் நீ செல்ல பாக்குறிய அதை பாக்க இருக்கட்டும். வாசிங்க. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். ஊரிலிருந்து மக்களெல்லாம் வந்தட்டம், வந்தட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். வேல் முருகா, வெங்கு வேல் முருகா. அரோகரா. சந்தன பூசுங்க. குங்குமம் சூடுங்க. அரவரை பாடுங்க. வருவதை பாருங்கள். வருவதை பாருங்கள். கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல். கந்தனுக்கு நீதி, முருகனுக்கு நீதி. வேல் முருகா, வெங்கு வேல் முருகா. வேல் முருகா, வெங்கு வேல் முருகா. அது கூட ஒழுங்கா படுக்க தெரியலையடா. இடத்துல நீலாம் என்னடா பண்ண போற? அவ அங்கிட்டு படுத்து கிடக்க, நீ இங்கிட்டு படுக்கிற. தண்ணி வெளிச்சத்திலேயே ஒழுங்கா படுக்க முடியலையடா. ஆத்தாடி. நிறைய கிளாப்ஸ் வருது. பரவாயில்லையே. அப்ப இந்த மாடை நம்ம சும்மா விடலாமா? விடவே கூடாது. மாப்பிள்ளையா? ஜோரு டான்ஸை பாராட்டி மாப்பிள்ளை பூக்குளத்தை சேர்ந்த என் அன்பு மாப்பிள்ளை 200 பவதாரம் அன்னைக்கு 200 அன்பளிப்பு பேசிருக்கேன். அப்போ நீனும் சொரட்டாயத்தோன்னு வந்திருக்க. பாதராணி அவர்களுக்கு என் அன்பு மாப்பிள்ளை பழனி அவர்கள் 200 அன்பளிப்பு. இந்தாமா. அவன் என்ன பொம்பளை அவன் ஆளுன்ற? ஏய், எங்க டீம் ஆள ஏதாவது பேசுன போட்டு தள்ளிடுவான். அன்பளிப்புகளை வாரி விளங்கிய அன்பு மாமா பழனி மாமா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. மச்சான் சொல்லு. மச்சான் ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ உன் சொத்து பேப்பர் கிட்ட மாறினா கூட கணக்கு இல்ல. இந்த ஆண்கள் தான் அன்பளிப்பு கொடுக்கணும்னு இல்ல. ஆமா, பொம்பளைங்க செருப்பு கழட்டி அடிங்க வாங்கிடுவா. இல்லாட்டி உங்க புருஷங்களை கூட புருஷங்களை கூட அனுப்பி விடுங்க. இந்த காசு இல்லாத பெண்கள்லாம் அந்த கழுத்துல கிடக்கிறது காதல கிடக்கிறத கூட அவுத்து கொடுங்க. அப்படியா? அப்படியா? ஆஹா, அடுத்த போடு நம்ம கிளப்புவோமா மாமா? இந்த கிளப்புறேன். அதனால இப்ப உங்களுக்காண்டி அடுத்த போடு. நான் போக்கிரிக்கு போக்கிரி ராஜா, பக்கத்துல பட்டுல ரோஜா, பக்கத்துல பட்டுல ரோஜா, என்னைக்கும் நீதானடி எனக்கு பொண்டாடி, என்னைக்கும் நீதானடி எனக்கு பொண்டாடி. போக்கிரிக்கு போக்கிரி ரோசா, பூத்திருக்கு பட்டுல ரோசா, எனக்கு நீதானடி ரெண்டாம் பொண்டாட்டி.
ஒரு நியாயம் இருக்காதுல்ல. எப்படித்தான் நான் இதில் மேலே ஏறி இதில் எப்படித்தான் அடிக்க முடியும் சொல்லுங்க. மொத்தமாவனே ஆட முடியாதுன்னு நினைச்சு ஆடித்தியான். சரி மன்னிச்சு விடுவான். அப்படியா ராத்திரி நேரத்து பூஜைய வேணாம்டா, விஷம்டா, வேணாம். விடக்கூடாது மச்சான். அடுத்த போடு. அவங்க கட்டிக்கீரலாம் கட்டிக்கீரலாம் கட்டினதுக்கு அப்புறம் தொட்டுக்கீரலாம் தொட்டுக்கீரலாம் தொட்டுனதுக்கு அப்புறம் கட்டிக்கீரலாம் கட்டிக்கீரலாம் கட்டினதுக்கு அப்புறம் தொட்டுக்கீரலாம் தொட்டுக்கீரலாம் கட்டுக்கீரல் பத்திரம் போறவ மயக்கம் வருது வருது உடம்பு முழுக்க சுடுது உறைஞ்சு கிடக்கும் உயிரே உயிரே மனசுக்குள்ள புதிது கட்டிக்கீரலாம் கட்டிக்கீரலாம் தொட்டுனதுக்கு அப்புறம் உனக்கு தான் வராது, எப்படி வரும்? ஒரு பெண்ணாகப்பட்டவ இடுப்புல தூக்கி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப வாயில எல்லாமா தூக்குறது அவனே செய்ய. நான் கடிச்சது இல்லடா, நீ தான்டா கடிச்சிருக்க. நாசம் அப்புறம் தூக்கு தூக்குன்ற தூக்கிட்டோம்னா அன்பளிப்பு கொடுக்க போறியா ஒரு 500 ரூபா? நீ மூடுப்பா மயிறு. 50 ரூபாய் கொடுத்துட்டு 500 ரூபான்ட்டு போனா
சேதுமணிக்கண்ணே ரெண்டு பேருக்கும் 250 ரூபா 500 ரூபா அன்பளிப்பு பெற்றிருக்காரு. வாசிங்கப்பா. இளஞ்சம்பூர் பஞ்சாயத்து பழனி அவர்கள் 100 ரூபாய் பாவதாரணியை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு. குத்தடி செய்யணக்கா, குடிஞ்சு குத்தடி செய்யணக்கா. இந்த தண்ணியை குடிக்கிறது இல்லையா? முத்து டிரைவர், கோகுல நகர், டான்ஸ் பப்புன் இருவரையும் பாராட்டி 250 ரூபாய் 500 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார். அன்பு உள்ளத்திற்கு எங்கள் இருவர் சார்பாகவும் எங்களது கலைக்குழு சார்பாக அன்பார்ந்த நன்றி. முத்து டிரைவர், கோகுல நகர், டான்ஸும் பப்புனையும் பாராட்டி 250 ரூபாய் 500 ரூபாய் அன்பளிப்பு. நன்றி நன்றி. அன்பளிப்பை வாரி வழங்கி அன்பு சொந்த பந்தங்களுக்கு மனதார்ந்த நன்றி நன்றி. பூக்குளம் பசும்பொன் நகர் மகளிர் மன்றம் சார்பாக பவதாரணிக்கு மட்டும் 300 ரூபாய் அன்பளிப்பு. பசும்பொன் நகர் மகளிர் மன்றத்தின் சார்பாக பெண்கள் சார்பாக 300 ரூபாய் அன்பளிப்பு. ஓ எனிமிஸ் உங்க சார்பா புள்ளம் புருஷன் காசு நீ வேலைக்கு போய் தகத்துருவா அப்படியே மாங்குட்டு களவாண்டு பொண்ணு. அடுத்த படங்கள் போமா. முட்டை போடும் பெட்டை கோழியே சேவலோடு போராட்டமா தத்தை போல கத்தும் பாவலே கட்டி சேவல் தாங்காதமா. முட்டை போடும் பெட்டை கோழியே சேவலோடு போராட்டமா தத்தை போல கத்தும் பாவலே பெட்டை கோழி தாங்காதமா. தப்பான நாளங்க போராடோ டப்பா பாட்டுக்கு சாமி வந்தது இந்த ஊர்ல தான்டா பார்த்திருக்கேன். ஏய் ஏய் சுடுகாட்டு முண்டை யாரு சொல்லிரு. விழுந்து சிரிக்குதுல என்ன? இந்த பாட்டுக்கு சாமி ஈரல வரும் உனக்கு. பூமாலைக்கு எந்த சாமிடா வந்திருக்கு? முட்டை போடும் பெட்டை கோழிக்கு என்னைக்குடா சாமி வந்திருக்கு? ஏய் நொண்டி கருப்பு பேசாம உட்கார்ந்து. ஏய் இது வீரன் சரக்குடா. மாமா பழனி மாமா மாமா அவர் உட்காரு. அண்ணே கோயில் பூசாரி சூடத்தை பொருத்தி நாக்கில் வைனே முழுங்குறாராம் பாப்போம்.
பொறுமை 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 சாமி, ஆச்சாரம் தவறப்படாது. அந்த பீக்கரை தூக்கி அங்கிட்டு திருப்பி நிப்பாட்டு. விடு விடு பழனி மாப்பிள்ள விட்டுறா, அவன் போயிடுவாப்ல. விடு விடுங்க, உட்காந்து. இது எங்க இந்த பாட்டுக்கு சாமியோடு பார்ப்போம். கட்டி பூடிடா கண்ணாளா கட்டபடி கட்டி பூடிடா கட்டி பூடிடா என்னாலே கண்ணமணி கட்டி பூடிடா. எந்த இடத்தில் சுகம் இல்லாதே கண்டுபிடிப்பே அந்த இடத்தில் சேலத்தி நிற்பே. என்ன செய்ய போறான்னு தெரியலையே. கட்டி பூடிடா அடுத்து என்ன உன்னை பப்புன்னு நினைச்சு 2 பேரும் முண்டமா ஆட போறோம். வேடிக்கை பார்க்குறீங்களா? அப்பனே முருகையா, ஞான வண்டிதான். மேடம் அதை தூக்குங்க. நீங்க கை வச்சாதான் கீழே இருக்கிற மைக்கு கூட மேல தன்னால வரும். என்னமாச்சு? என்ன கிழிஞ்சிருச்சா? ஏற்கனவே அந்த இடத்துல புண்ணு இருக்கு. அதத்தான் ஆடி ஆடி புண்ணிருச்சு. அதனால அப்படியே நீ நிறைய மைக்கு நீ தான் படுக்க வச்சிருக்கல. கரெக்டா வாயில வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நீ சொல்ல அதை சொறி உடிச்ச கொட்டை. ஐயோ அப்பா, ராமு வண்டவாளம் போல வெளியே வருது. நேற்று ஒன்றும் இல்லை, வரும்போது வேன்ல வேட்டி அவுந்தது கூட தெரியாம படுத்திருக்கா. அப்படி தலக்க கொட்டையை பார்க்குறேன், சொறி உடிச்ச கொட்டை. அதே எதுக்கு நீ பாக்குற? இதை நீ சேரி மயிர் ஈ போட்டு இருக்க பாரு. ஐயோ, அவ பெரிய திருக்குறள் ஒப்பிச்சுக்கு இருக்கா. உன்னை நான் என்ன பண்ணி அந்த சொரிக்கட்டையை கூட நீ தடவி பாக்குற, எதுக்கு? நான் தடவல. இப்பத்தான் தெரியுது ஏன் சாமி வந்துச்சுண்டு. ஐயோ, எப்படி பாட்டுக்கு சாமி வந்துச்சு இன்னைக்கு தான் அதிசயமா இருக்குது. அதனால என் காதலை எடுத்து ஓதுற மேடம், காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும். அதனால எங்களை இருவரையும் பாராட்டி அன்பளிப்பிலை வாங்கி வழங்கி எங்களுக்காண்டி கைத்தட்டி அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் மனதார்ந்த நன்றியை நாங்கள் நெஞ்சார தருவோம். உங்கள் அன்பும் உங்கள் ஆதரவும் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதனால கண்ணே கட்டிக்கரும்பே கனியமதே கருவாட்டு முண்டையே 1ஆம் நம்பர் லூசு முண்டையே. இப்ப காதல் பண்ற நேரம் நாங்க டூயட்டை முடிச்சிடறோம். எங்க மாமா பாடுவார். கண்ணே என்னடா வலிக்குதுடா? உனக்கு அது வலிக்குது, எனக்கு இங்க இந்த பச்சை குத்துறது வலியா வலிக்குது, ஏச்சு விட்டுருச்சு. அதனால நம்ம வேலை அவன் எத்த தண்ணி புண்ணா இருந்தாலும் ஆடிடுவாடா. நல்லா ஆம்ச காட்டுங்க. இன்னும் அந்த இதை தூக்கிட்டு இப்படி காட்டுங்க. டேய் போடா வெட்டி குதி. பார்த்துட்டு போட்டுமே, காசு இருக்கிற புண்ணியம் வாங்க. பார்த்துட்டு போட்டு மானா காதல் பண்ணவா என் நெஞ்ச தொட்டு பாரு. பவதாரணி ஒரே லூசு முட்டை ஒன்னே போய் கூப்பிட்டு. காதல்னா எப்படி சப்பட்டையா இருக்குமா உருண்டையா இருக்குமா? இவளுக்கு தெரியாதாக்க, அவளுக்கு கற்பனை போட்டு 45 புருஷே வச்சிருக்கவளுக்கு தெரியாதாக்க. அப்படி சொல்லடா. நெஞ்ச தொட்டு பார். பவதாரணி பவதாரணி சொல்லுது. என் நெஞ்சே உன் பேரை சொல்லுதே. எப்போ ராவுராப்பா ஆத்தாடி. இதோடைய காதல் எப்படி தெரியுமா? எப்படி? ஏதோ மோகம் ஏதோ தாகம் வலிக்குதுடா. நீத்து வரே நினைக்கலையே ஆசைவதே முளைக்கலையே சேதி என்ன வனக்கிளியே
இல்லையா மோத்தா மகளே? பாத்துக்க 10 நிமிஷம் வேலை கேட்கற உனக்கே இருக்குன்னா கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ற எனக்கு எப்படி இருக்கு? 100 டிஃபன் சென்டர் பாவதாரணியை பாராட்டி 100 ரூபாய் என்பது டிஃபன் சென்டர். அன்பு உள்ளங்களுக்கு அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு தாய்மார்களுக்கும் அன்பு பெரியோர்களுக்கும் அன்பு குடும்பத்தார்களுக்கும் எனது சர்வ கலை குடும்பத்தின் சர்வபிரம நன்றி. நீ எல்லாம் செக்ஸ் பாட்டுக்கு தமிழ் சாமியாண்ண பேசாமரு தாங்களை பார்த்து சொல்லுடா பேபிமா. எனக்கு வந்துருச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். ஏய் வந்ததை ஒழுக்கமா சொல்லு. முத்துராமலிங்கம் என்ற திங்காங் இவர்கள் சார்பாக இருவருக்கும் 100 ரூபாய் அன்பளிப்பளித்த சாமியாடி அவர்தானா? நீங்க தானா? அழகி குஞ்சு அந்த சிங்கப்பள்ளிக்கு நீ வேலை ரவி 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 டிஃபன் சென்டர் பாவதாரணி இவருக்கு 100 ரூபாய் என்பது ரவி டிஃபன் சென்டர் அன்பளிப்புகளை வாங்கிய நன்றி. அன்பு சாமியாடியப்பா மாமான்றி ஓத்தாமல செக்ஸ் நல்லா ஆடுவாப்ல. 2 வாரம் செக்ஸ் பாட்டுக்கு சூப்பரா ஆடுவான். பின்னாடி வாங்க முண்டம் ஆடுங்க 2 பேரும். கொடுத்துட்டு காலையில என் காசை கொடுன்னு கேட்டுறாரு. என் கருத்தை கொஞ்சம் பேசாதீங்க. பாடுங்க மேடம். இருந்தாலும் எப்படி இருக்குன்னா அந்த இது ஒரு ஜீவன் தான் உன் பாடல் யாமல் இசைக்கின்றது இரு கண்ணிலும் உந்த ஞாபகம் உறங்காமல் துடிக்கின்றது. பாசங்களோ பந்தங்களோ பிணித்தாலும் பிணியாதது காலங்களோ நேரங்களோ கரைத்தாலும் கரையாதது. சித்திர கோவில் பாரமா சித்திர வெளிதமா பத்தி வீரன் நினைக்கிறானமா முத்தரகம் எனக்கு தானமா உனக்காக உயிர் வாழ இந்த பிறவி எடுத்தது உயிரோடு உறவாட இந்த உறவு கிடைத்தது. மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் கொண்டு போடவா நிழல் எடுத்து போர்வையாகி மூடவா கண்ணா புதனாடுவோ இரவில் அரங்கேறுவோ மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் கொண்டு போடவா பூமரத்து நிழலெடுத்து போர்வையாகி மூடவா ஓ
கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகினி கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதில் வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா இதையும் நாயகினி கிருஷ்ணா கிருஷ்ணா எத்திய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதில் வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா சாத்தியமாலையிலே கிருஷ்ணா கிருஷ்ணா தருமத்தை தேடி வந்தோம் தாயுடன் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையே அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தாயுடன் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையே அறிந்ததில்லை ஓரிடம் நீ கொடுப்பா கிருஷ்ணா கிருஷ்ணா ஓரிடம் நீ கொடுப்பா கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழ கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா இதையும் நாயகினி நீ உள்ள சந்நிதி கிருஷ்ணா கிருஷ்ணா நீ உள்ள சந்நிதி கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிலில் குடி உருந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா உடனிலே கொண்டல்வா கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிலில் குடி உருந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா உடனிலே கொண்டல்வா கிருஷ்ணா 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 எண்ணெயில் ஆமது தீபம் எரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா உன்னில் நின்றது உருகி எரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா கண்களை போலவே காத்து வளர்ந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணன் திருவடி எண்ணி இருந்தோம் கிருஷ்ணா 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 கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகினி கிருஷ்ணா கிருஷ்ணா
சங்கீதமிது அம்மா ஓங்கார நாதமிது அங்கையர் கண்ணியாய் அவதரித்தாய் அம்மா அகிலமெல்லாம் புகழ் படைத்தாய் அங்கையர் கண்ணியாய் அகிலமெல்லாம் புகழ் படைத்தாய் மாமதூரத்தினிலே குடியிருப்பாய் அம்மா மங்கையர் கரசிகை மங்கையர் கரசிகை மனமகிழும் தாயே மங்கையர் கரசி மனமகிழும் தாயே ஓங்கார நாதமிது ஓங்காரே நாதமிது நாத சங்கீதமணி நடந்தரிகம் செதோனி நாத சங்கீதமணி நடந்தரிகம் செதோனி வேத சரோவினி ஓங்காரே நாதமிது ஓங்காரே நாதமிது நாதமிது எல்லோருக்கும் வணக்கம். பேரன்புடைய பெரியோர்களுக்கும் பிரபுத்திற்குரிய எண்ணறிமை தாய்மார்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் பூக்குளம் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இங்கு தெளிவாக ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் கார்த்திகை ஆடியோ உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனக்கு பக்கபலமாகவும் பக்கத்துணையாகவும் வீற்றிருக்கும் என்னுடைய சக கலைஞர் அனைவர்களுக்கும் முதல் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்ற உலக என்று கூறும் குரலின் தன்மைக்கேற்றவாறு உலகத்திற்கே நம்மை கொடுத்தது தாயும் தந்தையும் இந்த தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்று வணங்கியது விநாயக பெருமாள் 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தியின் இளம்பிரை போலும் வயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என்று சொல்லக்கூடிய வாக்குண்டான் நல்ல மனமுண்டாய் மாமலராய் நோக்குண்டான் மீன் உண்டங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பார் தாறுவார் தமக்கு பாழும் தெளித்தேனும் பாகும் விருப்பம் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோழம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் என்று விநாயக பெருமானையும் அவர் ஆதி மந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய துறவியாகப்பட்ட அங்கையர்கண்ணி மங்கையர்கரசி உலகத்தையே கட்டி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் மாரியம்மனை வணங்கிவிட்டு பிறகு என்னுடைய கதைப்படியை தொடங்குகிறேன் உங்களுடைய ஒத்துழைப்போடு. வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே கருங்கு விட்டு வேண்டுகின்றோம் காத்திடுவாள் கருமாறே காத்திடுவாள் முத்துமாறே மாரியம்மா எங்கை மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா நேரினிலே நீருக்கு கோவிலே வந்து எங்கவரே உன்
வணங்குகிறோம் கருமாரியம்மா. திருச்சாம்பை அழித்து வந்தாள் மனமும் மகிழுதாம். அவள் தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்குதாம். திருச்சாம்பை அழித்து வந்தாள் மனமும் மகிழுதாம். அவள் தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்குதாம். பரிவாத்தம் வாழ்விலெல்லாம் வளம் பெருகுதாம். பார்வாமி வாழ்விலெல்லாம் வளம் பெருகுதாம். வாழ்த்துகின்ற மனது என்னும் இன்பம் தருகிறார். உன்னை வாழ்த்துகின்ற மனது என்னும் இன்பம் தருகிறார். மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா. உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா. எட்டாயும் எனக்கருளும் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர் வேளா உமையாள் மைந்தா மறைநாயக என உலகத்தவர் பாராட்டும் உன்னத கடவுளை கருணை கடலாகிய கந்தையா ஞான சக்தி வேல்தனை பெற்றவடி வேளா சூரனை இருக்கூறாக பிளந்திட்ட வீரனே ஞான பழமேனி உனக்கெதற்கு ஞான பழமேன அவ்வையின் போற்றுதலை பெற்ற எங்கள் பழனி ஆண்டவா சிவாய நாமம் என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு காலம் இல்லை என்ற பரம்பொருளான சிவனும் பிறகுமணியில் இட்ட சாபத்தின் காரணமாக பிரணவ மந்திரத்தை மறந்திருந்த காலத்தில் சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை எடுத்து ஓதி தகப்பன் சுவாமியனும் குமரகுருபரனும் என பெயரினை பெற்ற எங்களின் குலக்கடவுளை இக்குவளையுமே போற்றுவண்ணும் என்னையும் என் நாடும் நாட்டு மக்களும் சிறப்புடன் வாழ உனது அருளும் ஆசியும் என்றென்று வேண்டும் விரைவா கந்தா கடம்பா கார்த்திகையா ஆறுமுகா சங்கரா சடாச்சரா சரவணா சண்முகா முருகா கந்தா கந்தா திருநாதா. இங்கு பள்ளியாக நடத்தி கொண்டிருக்கும் தேன்மொழி அவர்களுக்கு நமதுடைய பூக்குளம் கிராமத்தின் சார்பாகவும் நமது இளைஞர்கள் பாசறை சார்பாகவும் பொன்னாடை அணிக்கப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து புகழாரம் சுற்றிய விழா கமிட்டியாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். கருணை கடலை போற்றி கந்தா போற்றி கார்த்திகையா போற்றி ஆறுமுகா போற்றி சங்கரா போற்றி சடாச்சரா போற்றி சரவணா போற்றி முருகா போற்றி போற்றி ஏறுமுகமே தரும் ஆறுமுகமே போற்றி திருநாதா போற்றி. என்ன சிரிப்பு? யார் சொன்னது? நான் சொன்னதா நீங்க சொன்னதா? நான் தான் சொன்னேன். அதுக்கு நான் என்ன பண்றது? அதெல்லாம் பேர்பட்ட கந்த பெருமான் நீங்க வர வேண்டும். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளே முருகனிடம். சரவண பொய்கையில் நீராடி முருகனிடம் இருகரம் நீட்டி வரம் கேட்டு இருகரம் நீட்டி வரம் கேட்டு அந்த மன்னவர் என்னருளி மலர்ந்தார். சரவண பொய்கையில் நீராடி முருகனிடம்
சொல்லக்கூடிய ஐவகை நிலத்தினிலே மேற்பாடி வனத்தினிலே நம்பி தலைவனுக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதி என்ற சொல்லை அறிய வேண்டும், அகண்ட பரிபூரணத்தை காண வேண்டும், ஜோதி என்ற ஒரு சுடர் ஒளியை கையில் தாங்கி சுற்றந்த வேல் கொண்ட முருகனை இங்கு வர வேண்டும். எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டும். முருகனுடைய வரவை எதிர்பார்த்து முருகனுடைய வரவை எதிர்பார்த்து நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். வரும் வழி தோறும் உந்தன் முகம் பார்த்தேன். காலம் கடந்தா என்ன ராஜா, காதல் கவிதை சொல்லு ராஜா. காலம் கடந்தா என்ன ராஜா, காதல் கவிதை சொல்லு ராஜா. நீ வருவாய் என நான் காத்திருந்தேன். வரும் வழி தோறும் உன்னை பார்த்திருந்தேன். காத்து கிடந்தது இன்பம் உண்டு, காக்க வைத்தது சுகம் உண்டு. கொஞ்ச நேரம் என்னை தாளாட்டு, கொஞ்சம் போதும் என்னை பாராட்டு. கொஞ்ச நேரம் என்னை தாளாட்டு, கொஞ்சம் போதும் என்னை பாராட்டு. இன்பத்தில் இருவர் பங்கு கொள்ளுவோம், பங்கில் இருவர் பங்கு பெறுவோம். காதலை இணைத்தது ஜாதகமே, நாள் நமக்கினி ஜாதகமே. காதல் நமக்கினி ஜாதகமே, காதலை இணைத்தது ஜாதகமே. உன் மனமும் குணமும் நாடகம், உன் மடியிலே நான் ஒரு குழந்தை. வருவாய் என நான் காத்திருந்தேன். வரும் வழி தோறும் உன்னை பார்த்திருந்தேன். காத்து கிடப்பது இன்பம் உண்டு, காக்க வைத்தது சுகம் உண்டு. வைரம் என்று என்னை நீ பாடு, வாங்கிக் கொள்வேன் அதை கையோடு. வைரம் என்று என்னை நீ பாடு, வாங்கிக் கொள்வேன் அதை கையோடு. தந்தது பிறருக்கு தெரியாது, தந்திச்ச ரகசியம் புரியாது. காதலை இணைத்தது ஜாதகமே, காதலை இணைத்தது ஜாதகமே. காலமும் நமக்கினி ஜாதகமே. உன் மனமும் குணமும் நாடகம், உன் மடியிலே நான் ஒரு குழந்தை. நீ வருவாய் என நான் காத்திருந்தேன். வரும் வழி தோறும் உன்னை பார்த்திருந்தேன். காத்து கிடப்பது இன்பம் உண்டு, காக்க வைத்தது சுகம் உண்டு. காலம் கடந்தா என்ன ராஜா, காதல் கவிதை சொல்லு ராஜா. வெள்ளக்கமலத்தில் வீற்றிருப்பாள், வாணியன் உள்ள கமலத்தில் புகுந்திருப்பாள். கள்ளத்தோர் பாவில் இருப்பான் ஐந்து, அவள் பாதமணி ஒரு நாவல் இருப்பான் ஐந்து என்று சொல்லக்கூடிய கலைவாணி என்று என்னுடைய நாவல் இருக்கணும். நல்ல தமிழ்களை அள்ளி கொடுக்கணும். தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்காக தொண்டு செய்யணும் அப்படின்னு நிறைய ஆசையோட வந்திருக்கேன். என்னுடைய ஆசை நிறைவேறணும் அப்படின்னா யாருடைய ஒத்துழைப்பு வேணும்? உங்கள் ஒத்துழைப்பு தான் வேணும். உங்களோட ஒத்துழைப்பு மட்டும் இருந்தால் போதுமா? கார்த்திகையோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேண்டும். அதனால் கார்த்திகேயனுக்கு தொண்டு செய்வதற்காக கார்த்திகை ஒத்துழைப்பு வேணும். அவ தொண்டு சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா எல்லாருடைய ஒத்துழைப்போடு முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்யணும். முருகன் இங்கே வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது எப்படி
வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா வச்சு புட்டா நேசத்திலே என் மனசு தச்சு புட்டா தச்சு புட்டா வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா வச்சு புட்டா நேசத்திலே என் மனசு தச்சு புட்டா தச்சு புட்டா வாசலிலே பூசணி பூ வச்சதென்ன நேசத்திலே என் மனசு தச்சதென்ன தச்சதென்ன பிரிச்ச போது தெரிவதில்லையே சுகந்தானே பழைய மருந்து கொண்டு சேர்ந்ததே கோழ போட்டு காடு சொல்வது பொன்னாரே கோடு நமக்கு யாரு போட்டது நெஞ்சுக்குள்ள நெஞ்ச வச்சு உள்ளதெல்லாம் கள்ளிக்கிட்டு நெத்தியில பொட்ட வச்சு உங்களெல்லாம் தொட்டுக்கிட்டு நாளும் நேரும் ஒன்னா சேர்ந்தா நாளும் நாளும் சந்தோஷம் ராகம் பாடு கேட்கும் நேரம் ஆனந்த பாடும் சங்கீதம் வாசலிலே பூசணிப்பு வச்சதென்ன வச்சதென்ன நேசத்திலே என் மனசு தச்சதென்ன தச்சதென்ன மீண்டும் மீண்டும் கூடி சேருது பொன்னாறு சோகத்தோட கூடும் ஆடுது கேட்க கேட்க கிறங்க தோணுது உங்க பாட்டு கேள்வி போல என்ன வாட்டுது ஆத்து வெள்ளம் வெட்ட விட்டு பள்ளத்துக்கு ஓடி வரும் ஆசை இது கூடிக்கிட்டு ஆனந்தமாய் பாடி வரும் ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி என்ன இப்ப சீராதே போதும் போதும் கண்ணா என்ன கட்டி இழுக்கிற சொல்லுகளே வாசலிலே பூசணிப்பு வச்சதென்ன வச்சதென்ன நேசத்திலே என் மனசு தச்சதென்ன தச்சதென்ன வாசலிலே பூசணிப்பு வச்சதென்ன வச்சதென்ன நேசத்திலே என் மனசு தச்சதென்ன தச்சதென்ன அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சனனை வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கையில் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்னே அருவமும் உருவமும் ஆகி அனாதையாய் பழவாய் ஒன்றாய் பிரம்மமா என்ற ஜோதி விளம்புதர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வருவார் என்று சொல்லக்கூடிய தமிழ் கலியுகத்தின் கடவுள் கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடியில் பிறந்த தமிழ் தமிழ் தோன்றும் போதே முருகப்பெருமான் தோன்றிவிட்டார் என்று வரலாறு அவேறுபட்ட முருகப்பெருமானுக்காக ஓடுகிற மேகங்களா ஓட தண்ணி மீனுங்களா கண்ணிதா கண்ணாலோ கத்திரா ஊரெல்லாம் தம்பட்டம் கொட்டிரா மச்சானுக்கும் வள்ளி பொண்ணுக்கும் மொழி எழுத பாரீகளா மாசி மாசந்தான் சொல்லு 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 மேல தாளந்தான் சொல்லு 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 மாசி மாசந்தான் நாளே தந்தான் மாத்து மாலதான் வந்து கூட வேளதான் பட்டு கிடரமிட்டே சொல்லு சொல்லு பக்கமாக இருக்க தாழ் முடிக்க வந்து வாழ்த்து சொல்லிடு ஒரு சனம் மாசி மாசந்தான் நாளே தந்தான் மாத்து மாலதான் வந்து சூடு வேளதான்
வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தூர் நகர் சேவகா உன் திருவடி பற்றி மேவியோருக்கு என்று மாறாத வினை என்று சொல்லக்கூடிய வினைகளுக்கெல்லாம் வினை அறுக்கக்கூடிய வேளவன் இங்கு வர வேண்டும். வேளவனுக்காக நான் வந்திருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணுமா? எல்லாருக்கும் வேலை செய்யக்கூடிய வேளவன் இங்கு வர வேண்டும். வேளவன் இல்லை என்றால் நம்ம யாருக்குமே வேலையே இல்லை. அப்பேற்பட்ட வேளவன் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னீனே மலைச்சாதி பெண்ணுக்கு மடல் வாழை செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேன் காய் கடுக்க காத்திருந்தே செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேன் நீ வழங்கும் பூமுடிக்க கோத்தல் ஒன்று ஆடுகிறே உள்விரலா பொட்டு வைக்க நெத்தி ஒன்று பாடுகிறே இருவரு மயிலாடும் தேர்ந்தது பார்த்து இடைவெளியில்லாமல் ஓடது காத்து நீரின்றி வாடும் செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேன் கல்யாண லா 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 லா. நன்றி. தெய்வீகமும் தேசியமும் என்று என்னுடைய இரண்டு கண்கள் என்று உலகத்தில் வாழ்ந்தவர். இறந்தாலும் பிறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் 3 வித ரகம் இருக்குது. ஒன்று பொதுநலமாக வாழக்கூடியது, இன்னொன்று சுயநலமாக வாழக்கூடியது, இன்னொன்று பொதுநலத்திலையும் கொஞ்சம் சுயநலமாக வாழக்கூடியது. இதில் பொதுநலமாக வாழ்ந்தவங்க யார் யார் தெரியுங்களா? பொதுநலமாக வாழ்ந்தவங்க 3 பேரை சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. ஒன்று, இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா நமது இந்திய நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராக இருந்த ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய 11வது நினைவு நாள் இன்னைக்கு. அப்போ பொதுநலமாக வாழ்ந்தவர் யார் அப்படின்னா அவர் யார்? ஏபிஜே அப்துல் கலாம். எந்த சுயநலமும் கிடையாது. பொதுநலத்துக்காக, மக்களுக்காக, நாட்டுக்காக தன்னுடைய அறிவையும் தன்னுடைய வாழ்நாளையும் அர்ப்பணித்தவர் யார் அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம். அவர் ஒரு பொதுநலவாதி. எந்த சுயநலமும் கிடையாது. அடுத்து இந்தியாவுக்கு எப்படியாவது சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய இளமையையும்
தன்னுடைய அறிவையையும் இந்த இந்தியாவுக்கே பயன்படுத்தி எனக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாலும் பரவாயில்ல, நான் பேசுவேன், என்னுடைய பேச்சாற்றல் படி என் பேச்சாற்றலை கொடுத்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பொதுநலவாதியாக இருந்தவர் யார் அப்படின்னா பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவர் ஐயா. பாருங்களேன், எவ்வளவோ இனங்கள் இருந்தாலும் எவ்வளவோ சொந்த பந்தங்கள் இருந்தாலும் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து பொதுநலமாக வாழ்ந்த தலைவர் யார் அப்படின்னா இரண்டாவது அவர். மூன்றாவது ஒருத்தர் இருக்காரு, சொல்லலாமா என்னான்னு தெரியல. ஏன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவும் கர்ம வீரர் காமராஜரும் ஒரு நேரத்தில் வந்தவங்க. எவ்வளவோ உதவிகள், 2 பேரும் நண்பர்களாக இருந்து 2 பேரும் நண்பர்களாக இருந்து எவ்வளவோ இந்த நாட்டுக்கு நல்லது செய்தார். இந்த கர்ம வீரர் காமராஜ் சுயநலமாக தன்னுடைய சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக வாழ்ந்த தலைவர்கள் அவர் ஒரு ஆள். இந்த 3 பேரும் எனக்கு தெரிஞ்சு பொதுநலமாக வாழ்ந்தவர்கள். இந்த பொதுநலமான வாழ்ந்தவர்களை நம்ம பொதுவான தலைவர்களை வச்சிடணும். இந்திய நாட்டினுடைய தலைவர்கள் அப்படி தான் நம்ம சொல்லணுமே தவிர என்னுடைய இனத்து தலைவர் அப்படின்னு யாரும் சொல்லவும் கூடாது. அப்படி சொல்கிறது தாழ சிறந்தது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால் இந்தியாவுக்கே பொதுநலமாக சுயநலம் இல்லாமல் வாழ்ந்த தலைவர்கள் இந்த 3 பேரும். அதனால் இவங்களை பொதுவாக வைத்து இறைவனாக நம்ம வழிபடுவது தான் தாழ சிறந்தது. முருகப்பெருமானுடைய மறு அவதாரமே பசுமன் ஐயா அப்படின்றதுனால அவர் மேலே ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லி கேட்டதுனால முயற்சி பண்றேன். ஒன்னமினத்திலே தென்பாண்டி நாட்டினிலே சேதுபதி பூமியில்